கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்க விஷயங்கள். சைனீஸ் கவர்மெண்ட் ஒரு மெட்ரோ அமைக்கிறதுக்காக சைனால இவரோட வீட்டை எழுதி கேட்டிருக்காங்க. ஆனா இவர் தர முடியாதுன்னு மறுத்துறாரு. அவர் மறுத்ததும் கவர்மெண்ட் ஃபோர்ஸை கையில் எடுத்துட்டு இவர் வீட்டை இடிக்க வந்திருக்காங்க. ஆனா இவரு அவரோட வீடு முழுக்க சைனீஸ் பிரசிடென்ட்டோட போட்டோ ஒட்டியிருக்காரு. இது அப்போதைக்கு ஒர்க் ஆகியிருந்தாலும் கொஞ்ச நாளே அவரோட வீட்டை இடிச்சிடுறாங்க. நீங்க லைஃப்ல எப்போச்சும் யூஸ்லெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்கன்னா இவங்களை நினைச்சுக்கோங்க. அசாம சேர்ந்த இந்த 4 மகான்கள் ராத்திரியில ஏடிஎம்குள்ள பூந்து ஒரு மிஷின் ஆட்டை போட்டிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அடுத்த நாளே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது அவங்க திருநது ஏடிஎம் மிஷின் இல்ல, அது ஒரு பாஸ்புக் பிரிண்ட் அடிக்கிற மிஷின்னு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஏதோ ஒரு கட்சி விஷயமா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வரதா இருந்துச்சு. அங்க இருக்க அவரோட தொண்டர்கள் அமித்ஷாவோட போட்டோவை போறதுக்கு பதிலா நம்ம தமிழ் நடிகரான சந்தான பாரதியோட போட்டோவை போட்டு அமித்ஷா வருக வருகன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. இது அவரே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருக வருகன்னு போஸ்டர் அடிச்சாங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்து? என்ன சொல்லு, இப்படி ஒரு பார்ட்டியா? யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பார்ட்டி எப்படி இருக்கும்?